ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4ல என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்னா பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம விஏஓ, ரெவென்யூ 2 பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பார்க்குறோம். பதிவுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா பதிவுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவென்யூ மேக்ஸிமம் வந்து நம்ம ஹை மார்க்ஸ் நம்ம எடுத்திருந்தா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா குரூப் 4ல மேக்ஸிமம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் ரெவென்யூக்கும் வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் நமக்கு. அதுவும் இல்லாம நமக்கு ரெவென்யூ கூட நமக்கு வேக்கன்ஸிஸ் அதிகம்ன்றனால நமக்கு 2ண்ட் டே, 3ர்ட் டே கூட கிடைக்கும் நமக்கு. பட் ரெவென்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு வேக்கன்ஸிஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த தடவ நமக்கு 89 நினைக்கிறேன் எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் இருக்கு பார்த்தீங்களா? 2 பேட்ச் 10 மணி, 11:30 மணி 2 பேட்ச் போறாங்க பார்த்தீங்களா? ஸோ அன்னைக்கே ஃபில் ஆயிரும். அதுவும் வந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஃபில் ஆயிட்டு, செகண்ட் பேட்ச்ல எல்லா கம்யூனிட்டிக்குமே நமக்கு இருக்குமா? அப்படின்றதே கொஞ்சம் டவுட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து விஓ செலக்ட் பண்ணுவாங்க. சில பேர் ரெவென்யூ எடுப்பாங்க. சில பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுப்பாங்க. அது அவங்கவங்க ப்ரிஃபரன்ஸ் வச்சு ரெஜிஸ்ட்ரேஷனா, ரெவென்யூவா அப்படின்றது அது அவங்களுக்கு தான் தெரியும். சப்போஸ் நிறைய பேர் ரெவென்யூ போனாங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா, நமக்கு செகண்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் எல்லா கம்யூனிட்டினா வேகன்சிஸ் இருக்குமா? அப்படின்றது தெரியாது. மேக்ஸிமம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவுத்துறை அப்படின்றனால நமக்கு மேக்ஸிமம் வந்து பதிவுத்துறையும், ரெவென்யூவும் வந்து கொஞ்சம் வந்து இன்டர்லிங்க் மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பதிவுத்துறை அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம வந்து ஏதாவது நிலம் சர்டிஃபிகேட்னா வந்து பதிவு பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பாகம் பிரிச்சு குடுப்பாங்க தெரியும். பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லி அதுவா இருக்கட்டும். இல்ல அப்படின்னா இப்ப சங்கங்கள்லாம் ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாரி இதுக்கு ரெஜிஸ்டர் பண்றது. ஸோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அங்க தான் இருக்கும். அது ரெஜிஸ்ட்ரேஷன் எப்பயுமே வந்து கொஞ்சம் ரஷ் அப்பா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ வந்து இதில வந்து நமக்கு வந்து ஒர்க் நேச்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஆஃபீஸ்ல தான் இருப்பீங்க ஜேஏ. ஜேஏ அப்படிங்கும்போது நமக்கு ஆஃபீஸ்ல தான் நமக்கு ஒர்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டைமிங் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10 ஆர் 9:45 ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் மேக்ஸிமம் வந்து 5:30 டூ 6 முடிஞ்சிரும். ஆனா எப்பவுமே வந்து இருக்குமா அப்படின்னா, நம்ம முடிச்சுருவோமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரெவென்யூ மாரி தான். சில நேரத்துல 6 டூ 7 ஆகலாம். நமக்கு உங்களுக்கு ஒர்க் இருக்கிறத வந்து நீங்க வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டா முடிக்கிறீங்க அப்படின்ற மாரி தான் பேசிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ ஒர்க்ஸ் வருது அப்படின்றத வந்து நம்ம வந்து அத மேனிபுலேட் பண்ணிட்டு டைம் மேனேஜ்மென்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம். ஆனா, எல்லா நாளுமே நம்ம கரெக்ட்டா ஆஃபீஸ் டைம் போயிருவோம் முடியுமா? அப்டின்னா கிடையாது. கொஞ்சம் டைம் ஆகும் ஈவினிங். ஸோ அதுதான். இதே வந்து நம்ம ஜேஏ அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, ஜேஏக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் லோட் கம்மியா இருக்கும். டைப்பிஸ்ட்ட வந்து கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்டின்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நெறையா ஒர்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜேஏவோட. ஏன் அப்டின்னா ஜேஏ வந்து ஒர்க் குடுப்பாங்க. அத நம்ம டைப்பிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஜேஏக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் கம்மியா இருக்கும். டைப்பிஸ்ட்ட கம்பேர் பண்ணும்போது. இதே ஸ்டெனோ அப்டின்னா நீங்க இம்பார்டன்ட் நோட்ஸ் எடுக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ ஸ்டெனோ நேச்சர் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஒர்க் நேச்சர் அப்படின்ற மாரி வரும். இதே வந்து நம்ம ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு அசிஸ்டன்ட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். அதாவது ஜேஏல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு நமக்கு அசிஸ்டன்ட் தான் வரும். ஜேஏலேருந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம அசிஸ்டன்ட்டா தான் நம்ம போவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இதுதான் வரும். ஸோ அது வந்து எவ்வளோ இயர்ஸ்ல நடக்கும் அப்படின்னா, 3 டூ 5 இயர்ஸ்ல நமக்கு நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சப் ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லுவாங்க. சப் ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட நமக்கு வந்து அங்கிட்டு ஒரு 7 இயர்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஆக்சுவலா நமக்கு சப் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்றதே நமக்கு எப்படி அப்படின்னா, இது வந்து நமக்கு குரூப் 2 கேடர் கிட்டத்தட்ட. ஸோ இந்த கேடர் நீங்க வந்துட்டீங்கன்னாவே, நமக்கு அடுத்து வந்து கேடர் நம்ம ப்ரமோஷன் போறதுக்கு டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நியர்லி வந்து நமக்கு வந்து 20 இயர்ஸ் ஆர் 10 டூ 15 டூ 20 இயர்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஏன்னா இதுவே நமக்கு குரூப் 2 கேடர் அப்படின்றோம். ஸோ அதனால குரூப் 1 கேடர் போறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். 15 இயர்ஸ் நியர்லி எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து 20 இயர்ஸ் ஆகும். சில பேர் 15 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியர்லி நமக்கு டைம் ஆகும். குரூப் 1 கேடர் போக. அது என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து குரூப் 1 கேடர். அது குரூப் 2 கேடர். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்றது. இதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரொமோஷன்ல போவோம் அப்படின்னா வந்து அடிஷனல் இன்சார்ஜ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிஷனல் இன்சார்ஜ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப்
ரெஜிஸ்ட்ரார். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரொமோஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் வந்து நம்ம சீக்கிரம் வந்து நம்ம வந்து ஜேஏ போயிட்டோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் சப் ரெஜிஸ்டார் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டார் வரைக்கும் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்ம ஒர்க்குக்கு போயிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 21 22 ஜாப் போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து சர்வீஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ அது வரைக்கும் போகிறதுனா இந்த போயிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேட்டா குரூப் 2 கேடரில் போனீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் இப்படி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குரூப் 4 பார்த்துட்டோம், குரூப் 4 மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொமோஷன்ஸ் வரும். லீவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே கம்பல்சரி லீவ் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கும்போது ஆல்டர்னேட் வீக்ஸ் தான் நமக்கு லீவ் வரும் சாட்டர்டே. ஆனால் மேக்ஸிமம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெவன்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ரொம்ப கெத்தான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டேலே ஃபில் ஆகும் அப்படின்றதுக்கு ரீசன் இதுதான். ஸோ இதுதான் நான் இதோட ப்ரொமோஷன். ஸோ அந்த லீவுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இப்படி தான் ஆல்டர்னேட்லாம் வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து லீவ் நம்ம போகிறோம் அப்படின்னாலுமே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கெத்தான டிபார்ட்மெண்ட். ஈஸியாக வந்து நம்ம வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் வரைக்கும் நம்ம போயிடலாம். டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் போகிறது மட்டும் தான் கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கும். ஸோ அதுவே நம்ம போகிறதுனாலுமே சப் ரெஜிஸ்ட்ராரே நமக்கு குரூப் 2 லெவல் அப்படிங்கும்போது இங்கேயே நமக்கு சேலரி வந்து கொஞ்சம் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வரும். குரூப் 2 லெவல் அப்படின்றனால. ஸோ எல்லாருமே உடனே கேட்பீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போனேன் அப்படின்னா வந்து நான் வந்து ஃபியூச்சர் எக்ஸாமுக்கு படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து அந்த டைம் அலோகேட் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஜேஏ அப்படின்னு நீங்கள் போகிறனால வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து நம்ம எப்படி ஏன்னா சில பேர் வந்து அவங்க எதிர கரெக்டாக பார்த்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு டைம் அலோகேட் எப்படின்னு ஏன்னா எல்லா நாளுமே நமக்கு 7 o'clock 8 o'clock ஆகும் அப்படின்னு கிடையாது. சில நாள் நமக்கு ஒர்க் வந்து சீக்கிரம் முடிகிறதும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கணும். அது மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நம்ம பொறுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி தான் வரும். ஸோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். மேபி வந்து அதர் டிஸ்ட்ரிக்ஸில் கூட கிடைக்கலாம். ஏன்னா பொதுவாக நீங்கள் டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது ஸ்டேட் சீனியாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி 2 இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருக்கணும். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நமக்கு ஸ்டேட் சீனியாரிட்டியில் தான் நமக்கு வருது. ஸோ நமக்கு வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஓன் வந்து டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கலாம், இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கிடைக்கலாம். ஸோ அது வந்து அப்போதைக்கு தான் நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணுறதை வச்சு தான் அடுத்தவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.